அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகர் சேனல். இது வந்து மணத்தக்காளி கீரை. நம்ம வீட்டிலையே வந்து இது பறித்து வச்சுருக்கேன். நான் முன்னாடி ஒரு வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரை இருக்குதுன்னு சொல்லி நான் பறிச்சிட்ருக்கிறத நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அதை தான் இன்றைக்கி பருப்பு போட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் கிரையாமவே இருந்தாலுமே நம்ம வீட்டில் இது தானாகவே வளரும். அடிக்கடி மணத்தக்காளி மட்டும் தானாகவே வளரும். கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து சமைப்பேன். சின்ன செடியாக தான் இருக்கும். இந்த டைம் தான் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தது, கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கட்டையே 20 ரூபா 25 ரூபா அப்படி விற்கிது கடையில். ஆனால் நம்ம வீட்டிலையே இருக்கிற இந்த சின்ன இடத்துல ஒரு கீரை அது ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் இயற்கையாக வளர்ந்து அதை பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ அதோட ஒரு ஹாப்பினஸ்ஸே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஆசையாக இருக்குது வேறு எதாவது காய்கறி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இட பற்றாக்குறையாக தான் இருக்குது. தொட்டியில் கூட வைக்கலாம். தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் மாதிரி சின்ன சின்ன செடி கூட நான் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த கீரையை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. பருப்பு போட்டு வைக்கலான் இருக்கேன். இதை சும்மா வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டும் வதக்கி சாப்பிடலாம். ஆனால் நமக்கெல்லாம் பெரியவங்களாம் சாப்பிட்ருவோம். முருங்கைக்கீரை செய்கிற மாதிரி வதக்கி கூட சாப்பிடலாம். ஆனால் பசங்களுக்கு பருப்பு போட்டு செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். எல்லா கீரையுமே சாப்பிடுவாங்க. ஆனால் பருப்பு சேர்த்து கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் பைத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம் போட்டிருக்கேன். பெருங்காயம், மஞ்சத்தூள் இது எல்லாமே கீரையோடய போட்டு நான் வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு திரும்பவும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு சீரகம் போட்டு மெயினாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுப்பேன். புளியெலாம் எதுவுமே கிடையாது. புளியெலாம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் நம்ம நல்லா தண்ணியாகவும் வைக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன். ஏன்னா பருப்பு வச்சுருக்கோம், அது ரொம்ப தண்ணியாக வராது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸும் நான் பசங்களுக்கு கொடுத்தேன். கொஞ்சம் லைட்டாக மழையாக தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி லீவ் விடுவாங்கன்னு பார்த்தோம். லீவ் விடலை. நியூஸ் ஒரு 6:30 வரைக்கும் பார்த்தோம். மோஸ்ட்லி 7க்குள்ளே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல் 7 o'clockலாம் வேன் இருக்குது. இப்போ பாப்பா ஸ்கூல்லேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிற இடம்லாம் 7:30க்கெலாம் வேன் போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நைட்டே சொல்லிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விடிய காலையில் ஒரு 7 மணிக்குள்ளே சொல்லுவாங்கள்ல. பார்த்துட்டு நாங்கள் ஒரு லீவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம சமைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருந்தானா லீவ்லாம் சொல்லலை. அப்புறம் பருப்பு தான் நான் போட்டு செஞ்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் செஞ்சுருந்தேன். ஆக்சுவலாக இட்லி காலைக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லிக்குமே இந்த சாம்பார் தான் சைட் டிஷ்ஷு. இட்லிக்குமே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பொதுவாக இட்லிக்கு தோசைக்கு சாம்பார்னால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மழை எப்படி இருக்குது பாருங்கள். இதை தான் கிளம்பிட்டாங்க. ஸ்வெட்டர் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா குளிரும். வேனில் போகிறப்ப இந்த ஈரக்காற்று சளி பிடிக்கும். அதனால் ஸ்வெட்டர் கொடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல் டே மழையாக தான் இருக்கும். அப்புறம் ஸ்கூல்லையும் சில டைம் குளிர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. சப்போஸ் குளிரலை கொஞ்சம் கசகசன்னு இருந்ததுன்னா கழட்டி வச்சுக்கோங்க. ஈவினிங் வேனில் வரப்போ குளிரும், அப்போ போட்டுட்டு வந்துருங்கம்மான்னு சொன்னேன். வழியெல்லாம் பாருங்கள், நல்ல தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு நம்ம ஸ்ட்ரீட்டில். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடு கட்டியிருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரு ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தெரு ஃபுல்லாகவே சிமெண்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. அவங்களோட இடத்துல மட்டும்தானே போடணும், தெரு ஃபுல்லாகவே போட்டுட்டாங்க. தண்ணி தேங்கி நிற்கிது. வேணும் பிள்ளைங்களை ஏற்றி விட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ஊட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு. இது நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு அனுப்பணும். நெக்ஸ்ட் டே காலையிலையும் நைட்டோட மழை இல்லை. காலையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மழை இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு வானம். அதனால் சரி கோலம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எப்போவும் எந்திரிக்கிற டைமுக்கே நம்ம எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு டியூஷன் இல்லைனா கூட நம்ம பாட்டு சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக மெதுவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த நேற்று போட்ட துணி காயவே இல்லை இந்த மழையில். கருப்பாகவே இல்லை பாருங்கள், மேகம் வந்து ரொம்ப இருட்டாலாம் இல்லை, நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு. அதனால் மழை வராது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து பொறுமையாக நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போனேன். இப்போ வந்து டெய்லி ஈவினிங் மழையாக இருக்கிறதுனால பூவே பறிக்கிறது இல்லைங்க, பூவே பறிக்க முடிய மாட்டேங்குது. கரெக்டாக அந்த 4 மணிக்கு அப்படி தான் மழையாகவே இருந்தால் பூ பறிக்க முடிய மாட்டேங்குது, ஈரமாகவும் ஆகிடுது. அதனால் இது வந்து முதல் நாள் போய் எவ்வளோ பூத்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வாசனை, ஸ்டெப்பு ஏறும்போது செம்ம ஸ்மெல்லு சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ விடிய காலையில் எப்படி இருக்குது பாருங்கள், மாடியில் வந்து இந்த வியூ காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எவ்வளோ பூ பூத்துருக்குது பாருங்கள். நான் வந்து இடையில நல்லா வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 வீக் பூவே பறிக்க மாட்டேன். அது வந்து புதுசாக வந்து இலை துளிர்விடுது இல்லையா, அதில் புதுசாக மொக்கு வச்சு நல்லா வந்து பூத்துருந்துச்சு. பறிக்கவே இல்லையா, அதனால் அப்படியே அழகாக இருந்துச்சு. திரும்ப வந்து இப்போ பறித்தாலும் ஈரத்தில் வந்து பிச்சுட்டு வரும் பூவு கட்டுறதப்பவே வந்து கொஞ்சம் வாடி போயிடும். அதனால் ஈவினிங் மட்டும்தான் சந்தனமுல்லை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வந்து சவுச்சவ் இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு. சரி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் வச்சேன். டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மழை டைமில் வந்து இந்த உப்புமா கொஞ்சம் சூடாக சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பசங்களுக்கு பிடிக்காது இந்த உப்புமா, அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த உப்புமா வந்து ரெடி பண்ண. என்ன உப்புமானா அரிசி உடச்சி வச்சுருக்கோம்ல, அரிசி உப்புமா தான். இப்போ குளிர்காலம் வந்துட்டாவே நாங்கள் கெட்டில் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி வெந்நீர் வைக்கிறதுனால அது கொஞ்சம் லெமன் போட்டு நம்ம உள்ளே வந்து தேய்ச்சி லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு தேய்ச்சோன்னா நல்லா வந்து க்ளீனாகும். ஏன்னா இது உள்ளேயும் வெளியில் மட்டும் இப்படி தான் கழுகணும், கீழே வந்து தண்ணி படக்கூடாது. நம்ம வந்து கீழே சார்ஜ் போடுறோம்ல அந்த இடத்துல வந்து தண்ணி படக்கூடாது. அதனால் இந்த மாதிரி தான் இதை வந்து கழுவணும். லெமன் போட்டு கழுவும் போது நல்லா வந்து க்ளீனாகும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ தண்ணி வந்து நம்ம உப்புமாவுக்கு எப்படி வந்து தாளிச்சிடுவோமோ அதேமாதிரி தான் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூட போட்டுக்கணும், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த அரிசி உடச்சி வச்சுருப்போம், நல்லா கழுவி காய வச்சிடணும். பச்சரிசியை காய வச்சது மிக்சியில் போட்டு நல்லா நம்ம உடச்சிட்டோன்னா குருணை மாதிரி ஆகிடும், கோதுமை குருணை மாதிரி ஆகிடும். அதை வந்து நம்ம வச்சுட்டு மாவு இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி உப்புமா செய்யலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் சூடாக சாப்பிடணும். தேங்காய் சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடணும். சாம்பார் தான் நான் இதுக்கு வந்து வச்சுருந்தேன். நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கும் பாப்பாவோட அப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன். பசங்க வந்து சாம்பார் சாதமே சாப்பிட்டுக்கிட்டாங்க, மீதி கொஞ்சம் இருக்குது. இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். குருணை மாதிரியே தான் இருக்கும், நம்ம கோதுமை குருணை இருக்கும்ல அதை விட சின்னதாக தான் இருக்கும். நல்லா கழுவி காய வச்சிடணும். அரிசி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு, நிறைய இருந்தால் மிஷினில் உடச்சி வச்சுக்கலாம், கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் நம்ம உடச்சி வச்சுக்கலாம். காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறதுனால ஒன்றும் பூச்சி வண்டெல்லாம் எதுவுமே வராது. இப்போ வந்து சாப்பிட கொடுத்துர்லாம். இப்போ இதுக்கு வந்து சாம்பார் தான் நான் போட்டு கொடுக்குறேன். இந்த உப்புமாவுக்கும் சாம்பாருக்கும் சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஆனால் தேங்காய் சட்னியும் இன்னும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஸ்கில் வெந்நீர் ஊற்றி வைக்கணுனால அதுவும் கழுவணும். அதையும் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி விட்டு குலுக்கி கழுவினோன்னா அதுவுமே நல்லாயிருக்கும், அந்த வழுவழுப்புலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஸ்க் எப்போவுமே நம்ம வெந்நீரில் தான் வாஷ் பண்ணணும், பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணோன்னா சூடு நிற்காமல் போயிடும். அடுத்தது பால், டீ இதெல்லாம் ஊற்றக்கூடாது, ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும். வெந்நீருக்கு தனியாக வச்சுக்கணும், டீ பாக்கு தனியாக வச்சுக்கணும். இப்போலாம் பால் எதுவும் ஊற்றுறதில்ல, பாப்பாலாம் சின்ன குழந்தையாக இருக்கப்போ நான் யூஸ் பண்ணது, அது வேறு ஃப்ளாஸ்க்கு. இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் ஒரு 1/2 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு. கெட்டிலில் வச்சுட்டு இதில் ஊற்றி நம்ம வச்சிட்டோன்னு சொன்னால் பசங்க வந்து குடிச்சுப்பாங்க. மழை டைமாக இருக்கிறதுனால வெந்நீர் மட்டும்தான் குடிக்க முடியும். எவ்வளோ மழைன்னு பாருங்கள்.
முன்னாடியெல்லாம் கழுவி விட்டுருந்தேங்க. அதனால் வந்து இதில் காலை கழுவிக்கலான்னு சொல்லி பார்த்தேன். இது மாடியிலேருந்து வர தண்ணி தான், நல்ல தண்ணி தான். மாடியிலேருந்து நம்ம பைப் விட்டுருக்கோம், அந்த தண்ணி தான் இது. ஆனால் செம்ம சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. இந்த தண்ணி சவுண்டுமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. எவ்வளோ அழகாக கேட்குது பாருங்கள். இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து மழை நாட்களில் இப்படி தான் எங்களோட சமையலும் வீட்டு வேலைகளும் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.